ஹலோ யோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்ஏ 2026ல அடுத்து நம்ம பார்க்க போகிற காலேஜ் பார்த்தீங்கன்னா சென்னை டு கொல்கத்தா ஹைவேல இருக்கிற ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவரைப்பேட்டை கும்மிடிப்பூண்டி முன்னாடி கவரைப்பேட்டை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் இருக்க திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இந்த காலேஜை பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக உங்களை நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த காலேஜ் என்னென்ன கோர்சஸ் இருக்கு, எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ், தென் இந்த காலேஜோட ரேங்க் எவ்வளோ, தென் இந்த காலேஜோட கட் ஆஃப் எந்த அளவுக்கு இருக்கு, தென் இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, இந்த காலேஜோட அதர் ஆக்டிவிட்டிஸ் என்ன, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி தராங்க, டீட்டெயிலாக கம்ப்ளீட் ரிவ்யூ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க, பார்த்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாமே வெறும் வாங்காம வீடியோக்குள்ள போகலாம். ஆர்என்கே இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறாங்களோ இல்லையோ, பேரண்ட்ஸ் கண்டிப்பா கேட்கணும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு வந்து இதுல டிசிப்ளினை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூஸுமே கிடையாது. டிசிப்ளின் அருமையா இருக்கும். தென் அதே மாதிரி உங்களுக்கு பேரண்ட்ஸ் மெயினா கேட்கறது உங்களுக்கு சேஃப்டி. தென் அது இல்லாம இங்க வந்து அகாடமிக்ஸை தவிர மீதி எதுவுமே அந்த அளவுக்கு அகாடமிக்ஸ் தான் மெயின் கான்சென்ட்ரேஷனே பண்ணுவாங்க. அதனால அகாடமிக்ஸ் அற்புதமா இருக்கிற ஒரு காலேஜ்னா ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் சொல்லலாம். சரிங்களா? இந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ல விஎல்எஸ்ஐ டிசைன் டெக்னாலஜி 2023ல ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு 60 சீட்ஸ் இருக்கு. அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ல வந்து அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி 2023ல ஆரம்பிச்சிருக்க 60 சீட்ஸ். தென் சிவில் இன்ஜினியரிங் 2005ல ஆரம்பிச்சிருக்காங்க 30 சீட்ஸ். தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 97ல ஆரம்பிச்சிருக்காங்க 240 சீட்ஸ். தென் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 95ல ஆரம்பிச்சிருக்காங்க 60 சீட்ஸ். தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 95ல 240 சீட்ஸ். தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 95ல ஆரம்பிச்சிருக்காங்க 30 சீட்ஸ். தென் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 99ல ஆரம்பிச்சிருக்காங்க 120 சீட்ஸ். தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 95ல 30 சீட்ஸ். தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் 2021ல ஆரம்பிச்சிருக்காங்க 60 சீட்ஸ். ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் 2020ல ஆரம்பிச்சிருக்காங்க 180 சீட்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் 2020ல ஆரம்பிச்ச டோட்டலா வந்து 60 சீட்ஸ். சரிங்களா? இதான் இதுல இருக்கிற 11 கோர்சஸோட லிஸ்ட். 11 கோர்சஸ் இங்க அவைலபிள் இருக்கு. இந்த 11 கோர்சஸ். தென் அடுத்து இதோட கட் ஆஃப் நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ல விஎல்எஸ்ஐ டிசைன். விஎல்எஸ்ஐ டிசைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 2023ல 177 இருந்த இதோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 2024ல 177 ஆகும். 2025ல 180.5 வரைக்கும் இருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 178, பிசிஎம் 177.5, தென் எம்பிசி 173, தென் எஸ்சி 143, எஸ்டி 107.5 வரைக்கும் இருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2023ல உங்களுக்கு 21,995 இருந்த இதோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 2024ல உங்களுக்கு நியர்லி 8,000 ரேங்க் வந்து பேக்ல போய் 29,610 உங்களுக்கு இருந்திருக்கு. இதே மாதிரி 2025ல இன்னும் 6,000 ரேங்க் வந்து பேக்ல போய் 35,828 இருந்திருக்கு. இந்த வருஷம் இதோட ரேங்க் வந்து ஸ்லைட்லி வந்து ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் விஎல்எஸ்ஐ டிசைன். தென் அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அட்வான்ஸ்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் 2023ல 179.5 இருந்த கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 2024ல 180.5 ஆகும். தென் 2025ல 182 வரைக்கும் இருக்கு. தென் பிசி 179, தென் பிசிஎம் 179.5, தென் எம்பிசி 175, தென் எஸ்சி 144, எஸ்டி 117 வரைக்கும் இருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023ல 19,440 இருந்த ரேங்க் பார்த்தீங்கன்னா 2024ல உங்களுக்கு 4,000 ரேங்க் வந்து பேக்ல போய் 23,380 இருந்திருக்கு. தென் அதே மாதிரி 2025ல இன்னும் 8,000 ரேங்க் பேக்ல போய் 31,150 உங்களுக்கு இருந்திருக்கு. இந்த வருஷம் இதோட ரேங்க் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க்கும் சரி உங்களுக்கு ஸ்லைட்லி ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் இருக்கு. கட் ஆஃப்மே உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தென் அடுத்து சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2023ல 156 இருந்த இதோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 2024ல 159.5 ஆகும். 2025ல 172 வரைக்கும் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து ரைஸ் ஆயிருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 158, தென் பிசிஎம் 145.5, தென் எம்பிசி 154.5, தென் எஸ்சி 144,
தென் எஸ்சிஏ 109.5 வரைக்கும் இருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023ல 57,059 இருந்த ரேங்க் பார்த்தீங்கன்னா 2024ல உங்களுக்கு 8,000 ரேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு 65,528 உங்களுக்கு வந்து பின்னாடி போயிருக்கு. தென் அதே மாதிரி 2025ல உங்களுக்கு நியர்லி 9,000 ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. 56,342 இருந்திருக்கு. இந்த வருஷம் சிவில் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தென் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2023ல 188.5 இருந்த இதோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 2024ல 188 வரைக்கும் போயிருக்கு. அதே மாதிரி 2025ல 190 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 185, தென் பிசிஎம் 181.5, தென் எம்பிசி 183, தென் எஸ்சி 172.5, எஸ்சிஏ 113.5, தென் எஸ்டி 174. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023ல உங்களுக்கு 8,868 இருந்த ரேங்க் பார்த்தீங்கன்னா 2024ல 11,550 ஆகும். 2025ல உங்களுக்கு 13,444 உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து பேக்ல போயிருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இன்னும் பின்னாடி போக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தென் அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ட்ரிபிள்இ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2023ல 173.5 இருந்த கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 2024ல 179.5 ஆகும். தென் 2025ல 179 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 177, தென் பிசிஎம் 163, எம்பிசி 132.5, தென் எஸ்சி 152 வரைக்கும் போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2023ல 27,236 இருந்த ரேங்க் பார்த்தீங்கன்னா 2024ல 25,089 உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்க 2,000 ரேங்க்ஸ். அதே மாதிரி 2025ல உங்களுக்கு 13,000 ரேங்க் வந்து பேக்ல போயிருக்கு. 38,430 இருந்திருக்கு. இந்த வருஷம் இதோட ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தென் அடுத்து இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்டா கேட்கிற கோர்ஸ் 2023ல 184 இருந்த இதோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 2024ல 185.5 இருந்திருக்கு. தென் 2025ல உங்களுக்கு 186 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 181.5, தென் பிசிஎம் 176, தென் எம்பிசி 178.5, then SC 163.5, then SCA 134, then ST 145.5 வரைக்கும் இருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023ல 13,869 இருந்த இதோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 2024ல 16,874 உங்களுக்கு 3,000 ரேங்க் வந்து பேக்ல போயிருக்கு. 2024ல இன்னும் 6,000 ரேங்க் பேக்ல போய் 22,156 இருந்திருக்கு. இசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு வந்து ஸ்லைட்லி வந்து ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதோட ரேங்க் பார்த்தீங்கன்னா இன்னும் 5,000 ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்தா ஆச்சரியமே கிடையாது. தென் அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 2023ல 167 வரைக்கும் போயிருந்துச்சு. 2024ல 172, தென் 2025ல 175.5 வரைக்கும் இருக்கு. பிசிஏ பொறுத்த வரைக்கும் 169.5, பிசிஎம் 160.5, தென் எம்பிசி 167, தென் எஸ்சி 149.5 வரைக்கும் இருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2023ல 37,095 இருந்த ரேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு 2,000 ரேங்க் பேக்ல போய் 39,394 ஆகும். தென் அதே மாதிரி 2025ல உங்களுக்கு இன்னும் 7,000 ரேங்க் பேக்ல போய் 46,923 இருந்திருக்கு. இந்த வருஷம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தென் அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. 2023ல இதோட ரேங்க் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 184 இருந்தது. 2024ல 184.5, தென் 2025ல உங்களுக்கு 185.5 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 183, தென் பிசிஎம் 172.5, தென் எம்பிசி 178, தென் எஸ்சி 158 வரைக்கும் போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2023ல 13,766 இருந்த ரேங்க் பார்த்தீங்கன்னா 2024ல 16,478, அதாவது 3,000 ரேங்க் வந்து பேக்ல போயிருக்கு. தென் 2025ல இன்னும் உங்களுக்கு வந்து 6,000 ரேங்க் வந்து பேக்ல போய் 22,824 இருந்திருக்கு. இந்த வருஷம் இன்ஃபார்மேஷன் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் இன்னொரு ரேங்க் வந்து பேக்ல போக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன். 2023ல இதோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 177.5 இருந்தது. 2024ல 178, தென் 2025ல 181.5 வரைக்கும் இருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 179, தென் பிசிஎம் 170, எம்பிசி 173.5, தென் எஸ்சி 154, தென் எஸ்சிஏ 145.5 வரைக்கும் இருக்கு.
ரேங்கை பொறுத்த வரைக்கும் 22,53 இருந்த இதோட ரேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2024ல உங்களுக்கு 27,832 2025ல 32,470 உங்களுக்கு வந்து கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்கு. இந்த வருஷம் இதோட கட் ஆஃப் இன்னும் பின்னாடி போக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தென் அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் இதோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 2023ல 185, தென் 2024ல 185.5, தென் 2025ல 186.5 வரைக்கும் இருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 182, தென் பிசிஎம் பிசி 182, பிசிஎம் 181, எம்பிசி 137.5, தென் எஸ்சி 155.5, எஸ்சிஏ 148.5 வரைக்கும் இருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023ல 12,948 இருந்த ரேங்க் 2024ல 15,301, தென் 2025ல 21,230 உங்களுக்கு பே கட் ஆஃப் வந்து பேக்ல போயிருக்கு. இந்த வருஷம் இன்னும் வந்து பேக்ல போக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தென் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் 2023ல 180 இருந்த இதோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 2024ல 182.5, தென் 2025ல 182.5 வரைக்கும் உங்களுக்கு இருந்திருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 180.5, தென் பிசிஎம் 171.5, எம்பிசி 176, தென் எஸ்சி 148.5 வரைக்கும் இருக்கு. ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023ல 18,563 இருந்த ரேங்க் பார்த்தீங்கன்னா 2024ல 19,643 ஆகும். தென் 2025ல 30,326 உங்களுக்கு வந்து ரேங்க் வந்து பேக்ல போயிட்டே இருந்திருக்கு. இந்த வருஷம் இன்னும் இதோட ரேங்க் வந்து பேக்ல போக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒரு 5,000 ரேங்க்ஸ் வந்து இன்னும் பேக்ல போக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசினஸ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும். தென் ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்ஸஸ் தான் இருக்கிறதுனால இதுல இந்த வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் வந்து பேக்ல போக வாய்ப்புகள் இருக்கு. தென் ஜிசிஇ ரிலேட்டட் கோர்ஸ்ல எல்லாம் இருக்கு. இசிஇ, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், தென் கம்யூனிகேஷன், அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, இசிஇ, மெக்கானிக்கல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தென் அடுத்து ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜோட பிளேஸ்மெண்ட். ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜோட பிளேஸ்மெண்ட் நம்ம சொல்லவே தேவையில்லை. அவங்க கொடுக்குற பிளேஸ்மெண்ட்ஸை பற்றி இதுல பிளேஸ்மெண்ட்ஸ் அந்த அளவுக்கு அற்புதமா இருக்கிற காலேஜஸ்ல ஆர்எம்கே உங்களுக்கு இருக்கும். இங்க எல்லா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல இருந்து ஐஎஸ் எஜுகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையா இருக்கும். நீங்க பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வந்து அதான் ஆல்ரெடி சொன்னேன், உங்களுக்கு அகாடமிக்ஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ற காலேஜஸ்ல ஆர்எம்கே நம்பர் 1 நம்ம சொல்லலாம். இல்ல இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து எவ்வளவு பேர் பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 2025 அதாவது 2025ல உங்களுக்கு 78% ஆகும். இதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு யார் யாரு என்னென்ன கம்பெனில எவ்வளவு இதுல உங்களுக்கு பிளேஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சேலரி பேக்கேஜோட என்னென்ன கம்பெனிஸ்ல பிளேஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. நீங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஒவ்வொரு வருஷமும் சொல்றாங்க. தென் இண்டஸ்ட்ரீஸ்ல என்னென்ன இது கொடுக்குறாங்க, என்னென்ன ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஓகேங்களா? இதெல்லாம் வந்து டீட்டெயிலா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இதுவும் உங்களுக்கு டீட்டெயிலா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க ஃபுல்லாவே நீங்க கோத்ரூ பண்ணுங்க. என்னென்ன பேஷன்ஸ் இன்சார்ஜஸ் யாரு, உங்க இண்டஸ்ட்ரியோட என்னென்ன கனெக்ட் பண்ணிருக்காங்க, எல்லா ப்ரோக்ராம்ஸ்க்குமே ஃபேக்கல்ட்டி கனெக்ட் பண்றதுல இருந்து எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலா ஒவ்வொரு வருஷம் நீட்டா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் பத்தி உங்களுக்கு மேற்கொண்டு தகவல் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜை இப்பவே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜில் எந்தெந்த கோர்சஸ்ல நீங்க எடுக்க தயாராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி கவுன்சிலிங் அப்ப நம்ம இதை வந்து கவுன்சிலிங் அப்ப சாய்ஸ் ஃபில்லிங் அப்ப இந்த கோர்சஸ்ல எந்த ஆர்டர்ல இருந்தா உங்களுக்கு கரெக்டா இருக்குன்னு பின்னாடி பார்ப்போம். மேற்கொண்டா உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் வேணும் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து எந்த காலேஜ் பார்க்கலாம் சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல வேற தகவல் சந்திக்கிறேன். தேங்க்யூ.